Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா. நம்ம வந்துட்டு குடல் வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு அது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க. அதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அதை சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம கொதிக்க வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப சுத்தமா கிளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4-5 டைம் நல்லா தண்ணியில அலசிக்கோங்க. அலசி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததா ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர்ல வந்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்துட்டு பட்டை 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துட்டு கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குடல் குழம்பு உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்துட்டு 15 எண்ணெய் உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த குடல் குழம்பு வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. சோ உங்க வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க தக்காளி நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க குடலை வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. குடல் கொடுக்கும் போதே வந்துட்டு நுரையீரல் கொடுப்பாங்க. அது கூடவே ஒரு பை மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்துட்டு போட்டின்னு சொல்லுவாங்க. குடலை சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்டே சேர்த்திருக்கங்காட்டி பார்த்துட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு வடச்சட்டியில 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 50 கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான் இதை வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு இப்ப ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 6 பல் பூண்டு சின்னதா கட் பண்ணிருக்கேன். 7 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே குருமிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க குடலை வந்து உள்ள சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 3-4 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததா வந்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாய்ப்புண்ணு இருக்க அடிக்கடி வர்றவங்க, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாயில புண்ணே வராதுங்க. இது ரொம்ப ஹெல்தியானதுங்க. இப்ப பாருங்க மசாலா சேர்த்து ஃபுல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 செம்பு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை சின்னதா கட் பண்ணிட்டு அதுலயே கொஞ்சமா பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கசகசா 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அப்படியே அரைச்சு வச்சிருக்க தேங்காயும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்படியே இப்ப வந்துட்டு நம்ம விசில் போட்டு விட்டுலாங்க. இது ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வரட்டும். 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு ரொம்ப நல்லா வெந்து கிடைச்சிரும். எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலால நல்லா பிரிஞ்சு வந்துரும். கொஞ்சமா வந்து மல்லித்தலை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை வந்து நம்ம சாப்பாட்டு கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி இப்படி எது கூட வேணாலும் சாப்பிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.